வணக்கம் நண்பர்களே. என்ன அடி! அதுலயும் ஒவ்வொரு வருடமும் இந்த யூரோப் ஊடகங்களை பார்த்துட்டோன்னா நம்மளோட வாட்டி ஜெய்சங்கர் அவர்கள் உக்கிரமா மாறிடுறாரு. இதுவரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரஷ்யா கிட்ட இருந்து ஏன் என்ன வாங்குறீங்க, உக்ரைன் பிரச்சனைகள் அது இதுன்னு ஏதாவது அவர்கிட்ட ஒரு கேள்விகளை முன் வச்சாங்கன்னா ஒரு வாட்டி கூட கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம பயங்கரமான பதிலடி கொடுக்குறாரு. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல, இன்னும் கூடுதலான தகவல்கள் சைனாவை பத்தியும் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் நம்ம வாத்தி மேட்டர்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். அதாவது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் டீல் பண்ற டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ற விதம், குறிப்பா ஊடகங்களை டீல் பண்ற விதம் ரொம்ப அருமையா இருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அதுலயும் குறிப்பா இந்த யூரோப் ஊடகங்களை எப்படி செயல்பட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்கன்னா அது உங்க வேர்ல்டு ப்ராப்ளம், இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை அது இந்தியாவோட ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப இந்த ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஊடகத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னமும் நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறது நிறுத்தல, பாத்தீங்களா? நிறுத்தலன்னா கூட பரவாயில்ல, அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போறீங்களே. 40% நீங்க ஆயில் ரஷ்யா கிட்ட இருந்தானே வாங்குறீங்க அப்படின்ற கேட்ட கேள்விக்கு அவரு இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க உக்ரைனை வச்சு இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்குறீங்க. சோ உங்க சட்டம் உக்ரைனை வச்சு உடனே உங்க ரூல்ஸை மாத்திக்கிறீங்க அப்படின்னா, அப்ப எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல பாகிஸ்தான் சீனா வயலேட் பண்றாங்க பார்டர்ஸ். இந்த பிரச்சனைகளையும் நாங்க மேற்கோள் காமிச்சு நாங்க ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத இவரு தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு உக்ரைன் கான்ஃபிளிக் எப்படியோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாத கான்ஃபிளிக், சீனா பார்டர்ல பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. சோ எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற, மொத்தமா டிஃப்ரெண்ட். சோ நாங்க பார்க்கிற பார்வை உங்களோட பார்வை கிடையாது. நீங்க பார்க்கிற பார்வையும் தவறான பார்வை. சோ இப்படி நீங்க எந்த மாதிரி இந்தியா செயல்படுறாங்க, எப்படி இந்தியாவோட பார்வையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால நாங்க எங்களோட ஜியோ பாலிடிக்ஸ், எங்களோட ஆட்டத்தை எப்படி ஆடுறோம் அப்படின்றத தெரியும்ன்ற மாதிரி நாசுக்கா தெரிவிச்சிருக்காருங்க. உண்மையாலே சொல்றேன், இவ்வளோ டிப்ளமேட்டிக்கா ஒரு ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் டீல் பண்ற விதம், அதுவும் ஊடகத்தை டீல் பண்ற விதம் பயங்கரமா இருக்குதான் செய்யுது. நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுட்டா வந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வரிசையா நம்ம பார்த்துதான் 4 வருஷமாவே பலவிதமான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுலயும் இந்த பாகிஸ்தான் ஊடக ஜேர்னலிஸ்ட் கேட்கும் போது ஜம்மு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, எப்ப தரீங்க அதுதான் பதில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ இப்ப தொடர்ந்து இந்த யூரோப் நாடுகள், குறிப்பா இந்த நாட்டோ சீஃபோட அழுத்தங்கள், தொடர்ந்து இந்த அமெரிக்கா இந்தியா போட போற ஒப்பந்தங்கள் ஒட்டி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஏதோ நெகோசியேஷன் டேபிள்ல இந்தியாவை இறங்கி வர வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதோ அப்படின்ற எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதானா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப சீனாவை பத்தி நம்ம வருவோம். அதாவது ஒரு கிட்டத்தட்ட இந்த பகல்காம் தாக்குதல் நடந்து இத்தனை மாதங்கள் கழிச்சு வெளிப்படையா வாயத்திலிருந்து பகல்காம்ன்ற ஒரு பயங்கரவாத தாக்குதலை பத்தி இன்னைக்கு சைனாவோட ஸ்போக் பர்சன் வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ எஸ்சிஓ மாநாடு அவங்க வாஸ் பண்றாங்க. அதுல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பகல்காம் தாக்குதலை பத்தி போடல, மென்ஷன் பண்ணல அப்படின்ற ஒரு சில எதிர்ப்புகள் இந்தியா தரப்புல வச்சாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் கையெழுத்து போட மாட்டேன்னு நிராகரிச்சாரு. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. இப்ப சைனா திடீர்னு இந்த பிராந்தியத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம ஒற்றுமையா இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்படணும், கோஆபரேஷன்ஸ் கொண்டு வரணும், அதே மாதிரி ரீஜனல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்றதுக்கான இப்ப ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுவும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட், அவங்களோட சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் வெளிப்படையா சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி
எதனால திடீர்னு இந்த சீனாவோட ஸ்டண்ட், எப்படி திடீர்னு இது மாறுச்சு அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள எழுது. இதுக்கான ஒரு பதில் பாசிபிள் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு என்னமோ பலவிதமான காரணங்கள் இவங்க ஊடகங்களை சொன்னாலும் எனக்கு மெயினா தெரிகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்ப சமீபத்துல SCO மீட்டிங்ல ரொம்ப தெளிவா இந்த பயங்கரவாத நிலைப்பாடை பத்தி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமா எனக்கு தெரியுது. ஆனா இதை விட இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நான் அடுத்ததுக்கு வரேன். ஆனா இப்ப யுஎஸோட செக்ரட்டரி ஸ்டேட் மார்க் ரூபியோ என்ன பண்ணிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இருக்காங்க, ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் TRF சொல்லப்படுற ஒரு பயங்கரவாத அமைப்பு. இது கிட்டத்தட்ட ஜெய்ஷி, அதாவது லஷ்கர் இ தொய்பாவோட ஒரு கிளை அமைப்பா இது செயல்படுது. ஒரு போர்வையில ப்ராக்சியா. ஏன்னா லஷ்கர் இ தொய்பாவை பயன்படுத்தினா அது ஆல்ரெடி நிறைய பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு சர்வதேச நாடுகள்லாம் அதை ஒரு பயங்கரவாத இயக்கமா அறிவிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு காரணத்தினால பேரை மாத்தி செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, இந்த TRF, இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி இருந்தது இவங்க தான் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையில இந்தியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது இப்ப இந்த அமைப்பை தடை பண்றாங்க அமெரிக்கா. பயங்கரவாத அமைப்பா ஒரு ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா இதை எடுத்துட்டு வராங்க. ஸோ ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் குளோபல் டெரரிஸ்ட்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனாலதான் இப்ப சைனா பேக் அடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன்னா வெளிப்படையா பாகிஸ்தான்ல செயல்படுற ஒரு பயங்கரவாத அமைப்பு இன்னைக்கு அமெரிக்காவும் அவங்க பயங்கரவாதியா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதை வச்சு அமெரிக்காவும் கொண்டு வருவாங்க. இந்தியா இதை காரணமா வச்சு ஒன்றிணைஞ்ச கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்களும் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது 2வது ரீசன். 3வது என்னன்னா, வெளிப்படையா இன்னைக்கு சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் இந்த நேரம் பார்த்து லின் ஜியான் இந்த நேரம் பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, சைனா எல்லா விதமான பயங்கரவாதத்துக்கும் கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் வைக்கிறோம். அதிலும் குறிப்பா ஏப்ரல் 22 நடந்த தாக்குதலுக்கு கண்டிப்பா நாங்க எதிர்ப்புகள் தெரிவிக்கிறோம், கண்டனங்களை தெரிவிக்கிறோம்னு இத்தனை வாரங்கள் கழிச்சு இவங்க சொல்றாங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. அட்லீஸ்ட் சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் சைனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஜாயிண்ட் மெயின்டைன், அதாவது ரீஜனல் ஸ்டெபிலிட்டிக்கு, பாதுகாப்புக்கு ஜாயிண்டா நம்ம ஒன்றிணைந்து செயல்படணும் சொல்ற விஷயங்கள் தான் நமக்கு இன்னும் சந்தேகம் வலுக்குது. சோ இது ஒருவேளை இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்க நாடுகளை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு முதல் படியை தொடங்கியிருக்காங்களா சீனா அப்படின்ற ஒரு கேள்விகள் ஒரு பக்கம் எழுது. இருந்தாலும் நமக்கு மெயினா தோன்ற விஷயம் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சோ சைனாவை பொறுத்தளவு ரஷ்யாவோட அழுத்தங்கள் ஒரு வகையில இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. அதுவும் ரஷ்யாவோட நேரடி அழுத்தங்கள் சொல்றதை விட அமெரிக்காவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்தியா, ரஷ்யா, சீனா RICன்னு சொல்லப்பட்ட இந்த அமைப்பை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க ரஷ்யா. சோ இது இந்தியா இப்போதைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனாவுடனான பிரச்சனைகள்னால அமைதியா ஒரு சில விஷயங்களை செயல்பட்டு இருக்காங்க. சோ இது வெளிப்படையா இந்தியா தரப்புல அதிகாரப்பூர்வமா சொல்லல அப்படின்னாலும், சைனா இந்த RIC கூட்டமைப்பை, இந்த டோக்கியோ சொல்லப்படுற இந்த ட்ரைலேட்டர் கூட்டமைப்பை ஆக்டிவேட் பண்றது, இனிஷியேட் பண்றதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. சோ இதன் முதல் படியா இந்தியாவை கொஞ்சம் கவர் பண்றதுக்கான வேலைகள் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு 3வது காரணமா சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு கம்யூனிகேஷன்ல தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு புதுசா இந்த போரம் இருக்காது. ஏன்னா ரஷ்யா இந்தியாவோடையும் ரொம்ப தெளிவான ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க, அதே மாதிரி சைனாவோடையும் ரொம்ப தெளிவான ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல ரஷ்யாவுக்கு சுலபமா அமைஞ்சிரும் சைனாவும்
இந்தியாவும் அவங்களோட லைனை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா சுலபமா அமைஞ்சிரும், ஒண்ணுமே இருக்காது. கண்டிப்பா அது சீனாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியா அமையும்ன்றத நம்புறாங்க. சோ இதுக்கு நடுவுல இந்த ஆர்ஐசி மீட்டிங் நடக்க போதா, இல்ல ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த ஆண்டு அப்படின்ற ஒரு சில கருத்துக்கள் ரொம்ப க்ளோஸ்டு சோர்ஸ் சொன்னதா ஒரு சில ஊடகங்கள் சொல்றாங்க. ஆனா இது அதிகாரப்பூர்வமா யாரும் இதுவரைக்கும் முன்வைக்கல அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஆர்ஐசில இந்த வருஷம் நடக்காதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்கு. ஆனால் ரஷ்யாவோட டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார் பாருங்க, அவர் என்ன சொல்லியிருந்தாரு வியாழக்கிழமை அன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஐசி ஃபார்மேட்டை திருப்பி கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. எல்லா வேலைகளும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆர்ஐசியை திரும்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. சோ இதுக்காக நாங்க சைனாவோடையும் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம், இந்தியாவோடையும் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப நமக்கு இந்த புள்ளிகளை இணைச்சு பார்த்தா வர உருவம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. சீனா இந்தியாவோட அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. சோ இதனால இன்னைக்கு பாகிஸ்தானா இல்ல இந்த அமெரிக்காவுடனான வர்த்தகமா, இத பார்க்கும்போது இன்னைக்கு வர்த்தகத்தை சைனா தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் சைனாவோட, அதாவது பாகிஸ்தானோட ராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகள் ஏற்பட்டு இருக்கு. சோ பலூச் லிபரேஷன் ஆர்மியே ராணுவத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்திய ராணுவத்துக்கிட்ட 10 மணி நேரத்துக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதுன்ற ஒரு உண்மையும் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தெரிஞ்சிருக்கு. சோ இதனால இதெல்லாம் கலெக்டிவா, இதெல்லாம் நான் சொன்ன இந்த டாட்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா கனெக்ட் பண்ணி சீனா இன்னைக்கு ஒரு உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ வேற வழி இல்லாம இந்தியாவோட ஒற்றுமையா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இதை அமைச்சு கொடுத்திருக்கு. சோ இதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும் யார் யார் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு. சோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.